அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் என்னிடம் ஒருவர் சுய தொழில் செய்யலாமா என்று கேட்டு வந்தார். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்காக இந்த வீடியோ. எத்தனை பேர் அவங்களுடைய இயற்கையான விதி என்ன சொல்லுது, இன்னைக்கு தசாபுத்தி என்ன சொல்லுது அப்படின்னு தெரியாம அவங்க மனசுக்கு எது தோணுதோ அதை செஞ்சு அந்த செய்யக்கூடிய செயலில் முன்னேற்றம் இல்லாமல் நாட்களை கடந்து நாள் வீணாகி வருடங்கள் போய் அதனால் நஷ்டம் ஏற்படுறதுக்கு, கடனாளி ஆகிற சூழ்நிலை இருக்குது, பலவிதமான கஷ்டங்கள் படுறாங்க. இந்த கஷ்டம்லாம் பட வேண்டியதே இல்லை. அவர் என்கிட்ட கேட்குறாரு, நான் சொல்கிறேன், சார் உங்களுக்கு விதியில் யோகம் நல்லா இருக்குது, ஆனால் அந்த விதி அப்படிங்கிற தசா புத்தி வர்றதுக்கு உங்களுக்கு 90 வயசு குறை வருது. பார்த்தீங்களா, கையில் வெண்ணெய் இருக்குது, நெய் இருக்குது, ஆனால் சாப்பிட முடியலங்கிற மாதிரி. அதாவது இந்த தசா புத்தி அப்படிங்கிறது விதி நல்லா இருந்தாலும் கூட அந்த திசை வந்தாலே அவருக்கு அந்த தொடர்ச்சியாக அந்த வாழ்க்கையில் அந்த 16 வருஷம் 20 வருஷம் அல்லது 40 வருஷத்துக்கு ஒரு தொழிலை நல்ல முறையில் செஞ்சு முன்னேற முடியும். நான் அவருக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி இருக்குங்க, நீங்கள் எதுக்கு இவ்வளோ நாளாக இவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்லி அவருக்கு ஒரு யோசனை சொன்னேன். நீங்கள் இப்போ செய்ய வேண்டிய ஒரே வேலை, முதலீடே போடாமல் தொழில் செய்யுங்க. தொழில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். அதில் நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துருந்தா இது சொல்லியிருப்பேன். நீங்கள் புரோக்கர் சம்மந்தப்பட்ட, கமிஷன் சம்மந்தப்பட்ட, வீடு நிலம் வாகனங்கள் வாங்கிறது விற்கிறது, இந்த மாதிரி கமிஷன் துறையில் நீங்கள் இறங்கியிருந்தால் நீங்கள் நல்லா சம்பாரிச்சிருப்பீங்கய்யா. உங்களுக்கு அந்த திசை தான் நடக்குது, முதல் போட்டு தொழில் செஞ்சால் நடக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் வாழ்க்கையில் எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் முன்னேற்றமான பாதையில் ஜோதிட ரீதியாகவும் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க, அப்டேட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இந்த ஜாதகத்தை பாருங்கள், 27 நட்சத்திரம் இருக்குது. இந்த நட்சத்திரத்தில் இந்த காரியம் செய்யக்கூடாது, இந்த நட்சத்திர நாட்கள் அப்படின்னு சொல்லி நட்சத்திரம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த நட்சத்திரம்லாம் ஒரு ஜோதிடருக்கு நட்சத்திரம் என்ன பலனை செய்யுதுன்னு சொல்லி நட்சத்திரம் பார்க்குறதில்ல. நட்சத்திரம் பார்க்குற என்ன அர்த்தம்னா, ஒரு கிரகம் இப்போ உங்களுக்கு லக்னத்தில் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம், நீங்கள் மேச லக்னமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கிடுவோம். அந்த கிரகம் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கா, பரணி நட்சத்திரம் இருக்கா, கார்த்திகை நட்சத்திரம் இருக்கா? அஸ்வினி நட்சத்திரம்னா கேது, பரணினா சுக்கிரன், கார்த்திகைனா சூரியன். எந்த நட்சத்திரத்தில் இருக்குது? சரி, அந்த நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த பலனை முழுசாக செஞ்சிருமா? அப்படி செய்கிறது தான் எல்லாருமே கோடீஸ்வரன் ஆயிடுவாங்கல்ல. அப்போ எல்லாருமே நல்லா இருக்கணும்ல. அப்போ அந்த அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதம், பரணி நட்சத்திரம் 4 பாதம், கார்த்திகை 1 பாதம் இருக்குன்னா அந்த 30 டிகிரியில் 2 மணி நேரம் லக்னத்தில் நீங்கள் எந்த புள்ளியில் பிறந்தீங்க, அது எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, அந்த நட்சத்திரத்தில் இருக்க உபநட்சத்திரம். அந்த உபநட்சத்திரம்ங்கிறதே முக்கியம். அதில் நீங்கள் 10வது வீடு எது அமைதோ அதை பொறுத்தே உங்களுக்கு விதி சுய தொழில் செய்யலாமா வேண்டாமா, பெர்மனெண்ட்டாக ஒரு சர்வீஸ் நம்ம ஒரு வேலை பார்க்குறதுக்கு யோகம் இருக்கா. அப்போ விதி என்ன சொல்லுது? இப்போ மதி என்பது தசாபுத்தி. இப்போ தசாபுத்தி என்ன சொல்லுது? உங்களுக்கு விதி நல்லா இருக்கும், அவர் பார்க்க வந்ததுக்கு விதி நல்லா இருக்குது, ஆனால் தசாபுத்தி சரியில்லை. தசாபுத்திங்கிறது என்னங்க, நம்ம சிந்தனையை செயல்படுத்துறது தான் அது. அதனால் இதை கண்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டோம்னா நல்லா சூப்பராக முன்னேறலாம் வாழ்க்கையில். அதை தான் அவர் சொல்லிவிட்டு அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு போனார். இப்போ நான் இந்த விஷயங்களை போகிற அவங்க உபநட்சத்திரத்தை பற்றி உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டே வர்றேன். இந்த 10ஆம் பாவங்கிறதுங்க ஒரு நிர்வாகத்திறமை இருக்கும் அவங்ககிட்ட. எதுலேயுமே ஒரு கௌரவம் பார்ப்பாங்க, அந்தஸ்தோடு இருக்குன்னு நினைப்பாங்க, புகழ் தானாக தேடி வரும். என் நிர்வாகத்திறமை இருக்கும்போது புகழும் தேடி வரும். அதாவது மனைவியோட சொத்து இருக்கா இல்லையான்னு தெரியும், அரசு சார்ந்த துறையில் உயர் பதவியில் இருக்காரா, தனியார் துறையாக இருந்தாலும் பெரிய எம்பியாக இருப்பார், அந்த 10வது வீடு நல்லா இருந்தா. இப்படி அந்த 10வது வீடு நம்மளுக்கு எல்லாமே சொல்லும். அந்த 10வது வீடு மட்டும் நல்லா இருந்துட்டா கடைசி வரைக்கும் 80 வயசில் கூட ஒரு நாற்காலியில் உட்காந்து பெரிய தொழிற்சாலை அல்லது வியாபாரம் ஏதோ ஒன்று அவங்க முதலாளியாக இருப்பார் கடைசி வரைக்கும். அந்த தன்மையை கொடுக்குறதுன்னு கேட்டிங்கன்னா 10வது வீடு. அந்த 10வது வீடு சரியில்லை அப்படின்னா அதை விட்டுட்டு அடுத்த வேலை என்ன செய்யணும்னு நம்ம பார்க்க போயிட்டீங்கன்னா நீங்கள் தப்பிச்சுக்கிடுவீங்க. உங்களுக்கான வீடியோ நண்பர்களே, எல்லோரும் பாருங்கள். சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களே, இப்போ இதற்கு முன்னாடி வீடியோவில் 3 கிரகம் 10வது வீட்டுக்காக இருந்தால் என்னென்ன தொழிலெல்லாம் பண்ணுவார்னு சொன்னேன். அது கேது, சுக்கிரன், சூரியனை பற்றி. இப்போ சந்திரன், செவ்வாய், ராகுன்ற கிரகம் இந்த 10வது வீட்டுக்கு அவிட்டம், திருவோணம், உத்திராடம் நட்சத்திரம் இருக்குன்னா அதில் இருக்க உபநட்சத்திரமாக இந்த சந்திரன், செவ்வாய், ராகு வந்தால் அந்த கிரகங்களின் தன்மை, அதாவது ஒரு நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகம், அந்த கிரகம் என்ன உபநட்சத்திரமாக இருக்குது அதுவே உங்களுக்கு வாழ்க்கையில் இதுதே செய்ய போகிறீங்கன்னு சொல்லும். இப்போ சந்திரனாக இருந்தால் எப்படி இருக்கு பார்ப்போம். சந்திரன் 10ஆம் வீட்டுக்கு உபநட்சத்திரமாக இருந்தால் பொதுவாகவே அடிக்கடி ஒரு இடமாற்றம், பயணம் செஞ்சுக்கிட்டே தொழில் பண்ணுவாங்க. அதேமாதிரி சுவையான உணவு தயாரிக்கிறது, அரசாங்கத்தோட பொதுப்பணித்துறை, PWD நீர்ப்பாசனம், கப்பல் மற்றும் கடற்படைத்துறை, மீன்வளத்துறை அல்லது அரசு சுற்றுலா மற்றும் போக்குவரத்து துறை,
இப்படி நல்ல வேலை அமையும். அந்த சந்திரன் உங்களுக்கு ஜாதகத்தில் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். நீங்கள் பிறக்கும்போது வீட்டில் இருக்க சந்திரனை பார்க்காதீங்க. அது நீங்கள் பாப்பாவாக இருக்கும்போது இருந்த சந்திரன். இப்போ நீங்கள் பாப்பாவா இல்லை, இப்போ நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்க. அந்த சந்திரன் பிறக்கும்போது இருந்தது. உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் இப்போ எங்கே இருக்காரோ, நீங்கள் என்ன திசை நடக்குதோ அங்கேயே சந்திரன் இருப்பார். அது மாதிரி நம்ம பிறக்கும்போது போட்ட சட்டையை இப்போ போட முடியுமா? நல்லா யோசனை பாருங்க. இதையெல்லாம் விளக்கமாக ஜாதகம் ஜோதிட வீடியோ போட்டால் யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால் சுருக்கமாக சொல்கிறேன். அதனால் அந்த சந்திரன் வந்தால் நீர் திரவம் சார்ந்த பொருள். இப்போ பால் வியாபாரம், பால் பண்ணை, மினரல் வாட்டர் பிஸ்னஸ்ஸு, குளிர்பானங்கள் சம்மந்தப்பட்டது, ஹோட்டல் மற்றும் உணவகங்கள், காய்கறி விற்கிறது, மளிகை வியாபாரம், இந்த மாதிரி வேலையெல்லாம் அமையும். தொழிலும் செய்யலாம். ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்யறதை விட ட்ராவல் பண்ணி செய்வாங்க. அடிக்கடி ஒரே இடத்துல அமரம் விடாது. ஏன்னா சந்திரன் வேகமாக சுற்றிக்கிட்டே வர்றாரு இல்லை பார்த்தீங்களா? அதனால் தொழிலை உடனே ஒரே இடத்துல உட்காந்து செய்ய விடாது. அதே ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் அது ஒரே இடத்துல செய்கிற அமைப்பும் இருக்குது. அது அந்த சந்திரனோட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து, ஒரு சுக்கிரனோட கிரகம் சந்திரனோட நட்சத்திரத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு 20 வருஷம் தசை நடந்தா 20 வருஷத்தில் அள்ளி கொடுத்துருவார் தொழில் செஞ்சு. நீங்கள் உடனே சுக்கிர தசை நடக்குது ஆனால் அள்ளி கொடுக்குறாரு. நீங்கள் சுக்கிரன் என்ன பண்ணுறாருன்னா அந்த சந்திரனோட நட்சத்திரம் இருக்காரு பார்த்தீங்களா? பாருங்க, சந்திரன் நட்சத்திரம் இங்கே ரோகிணி இருக்கா, அஸ்தம் இருக்கா, திருவோணம் இருக்கா பாருங்க. காலச்சக்கரத்துக்கு 2வது வீடு, இது 6வது வீடு, இது 10வது வீடு இருக்குங்களா? இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து உங்களுக்கு திசை நடந்தா சுக்கிரன் அள்ளி கொடுக்கல, அந்த நட்சத்திரம் ரோகிணி ஹஸ்தம் திருவோணம்ங்கிற நட்சத்திரம் உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்குது, தொழில் நிலையாக செய்ய வைக்குதுங்க. இதுதாங்க நட்சத்திர ஜோதிடம். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ ஜூஸ் கடை, ரசாயன திரவங்கள், திரவ வடிவிலான அதாவது மருந்து தயாரிப்பு, நீர்த்த தன்மை உள்ள பொருள்கள், பால், தயிர், அரிசி, உப்பு போன்ற வெண்ணிற பொருள்கள், வெண்மை நிறம், இந்த மாதிரி பொருள்லாம் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். தொழில் செய்யலாம் நண்பர்களே. ஆனால் மிக விரைவான வியாபாரமாகும். சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. அன்றைக்கே ஒரு பொருள் வந்து அன்றைக்கே விற்றுறணும். இப்போ பால் அன்றைக்கி வரும், அன்றைக்கி விற்றுறோம் பார்த்தீங்களா? அது மாதிரி இப்படி கடல்களிலிருந்து செய்யக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ், கப்பல் மற்றும் போக்குவரத்து துறைமுகங்களில் வேலை பார்க்குறது ஒரு ராஜயோக நண்பர்கள் இதெல்லாம். அதே மாதிரி கடலோடு தொடர்புடைய மீன் பிடித்தல். இப்போ கடல் எடுத்துக்கிட்டால் சந்திரன் வந்து நீர் ராசி, கடகராசி. அதனால் நீர் சம்மந்தப்பட்டது. கடல் நீர் தானே. அப்போ படகு தயாரிக்கிறது, படகு ஓட்டுதல், பூமிக்கடியில் நீர்நிலையில் கண்டுபிடிக்கும் குழாய் மற்றும் ஆழ்கிணறு அமைத்தல் போன்ற நீர் சார்ந்த அத்தனை கான்ட்ராக்ட் தொழிலும் அமைய வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. இன்னும் முக்கியமாக சொல்ல போனால் சந்திரன் வந்து ஆதரவற்ற வயதானவர்களை பராமரிக்கும், முதியோர் இல்லங்களில் வேலை பார்ப்பவர்கள் அல்லது அதை தொண்டாக நடத்துபவர்கள், இவங்க கூட சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் தான். ஏன்னா சந்திரனுங்கிறது பாசக்காரர். தாய் சந்திரனுங்கிறது தாயா இல்லையா? தாய்னா பாசமா இல்லையா? அதனால இந்த மாதிரி தொண்டு நிறுவனங்களில் வேலை பார்ப்பாங்க. சமுதாயத்தில் மிக உன்னதமான மக்கள் தொடர்பு மிக்க தொழில் மூலம் லாபம் இவங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். புகழும் தேடி வரும். எல்லாரும் விரும்பி இவர்கிட்ட பேசுவாங்க. இவரும் பாசமாக இருப்பார், தொழில் ரீதியாகவே பாசமாக இருப்பார். இப்போ நம்ம அடுத்து செவ்வாய் 10வது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக வந்தால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பொதுவாக செவ்வாய்னா அதிகாரங்க, சீருடை, பூமி. சீருடைனே அது யாருக்கு சீருடை அணிவாங்க? போலீஸ், அதாவது பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆயுதங்கள், இப்படி அசாத்திய தைரியமிக்க வேலைகளை தான் செய்வாங்க. இந்த செவ்வாய் 10ஆம் பாவத்தோடு இணையும் போது உங்கள் தொழில் சும்மா அதிரடியாக கம்பீரமாக இருக்கும். ஏன்னா இது மற்றவங்க பார்த்து கொஞ்சம் எல்லாரும் இந்த வேலையை செய்ய முடியாது. நெருப்பு, இரும்பு, இந்த மாதிரி தொழில், இயந்திரங்கள், ஹார்ட்வேர் ஷாப், மின்சாரத்துறை, இது மாதிரி துறையில் அதிகமாக இவங்க மிளிருவாங்க. அதே மாதிரி அறுவை சிகிச்சை நிபுணர், இந்த மாதிரி அறுவை சிகிச்சை நிபுணர் எடுத்துட்டா அந்த மருத்துவத்துறையிலையும் இவங்களுக்கு வேலை, மருத்துவத்துலேயும் அந்த இருப்பாங்க அவங்க. இப்போ பெரிய இரும்பு, எஃகு அல்லது இயந்திரங்கள் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான தொழிற்சாலைகள் பார்த்தீங்களா? அங்கே நடத்தக்கூடிய தொழில், அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடிய அதிபர்களாகவும் இருப்பாங்க. அதே இடத்துல அந்த இடத்துல ஒரு பெரிய எம்டியாகவும் இருப்பாங்க. இப்போ நெருப்பு சம்மந்தப்பட்டவங்க எடுத்துக்கிட்டா தீயணைப்புத்துறை, அப்போ சாதனங்கள் தயாரிப்பு, தீயணைகளை அணைக்கக்கூடிய சாதனங்கள் தயாரிக்கிறது, மின்சார வாரியம், இபி, சமையல் எரிவாயு, ஹோட்டலில் பெரிய பெரிய சமையல் கூடம் சார்ந்த நெருத்தொழில்கள். உணவுன்னா நெருப்பு இல்லாமல் உணவு தயாரிக்க முடியாதா இல்லையா? அது பெரிய லாபத்தை கொடுக்குறது. அதே மாதிரி வீடு மற்றும் நிலம் சம்மந்தமான செவ்வாய்ங்கிறது பூமிக்கு காரகர். அந்த துறைகள்லையும் பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டி வைக்கக்கூடிய பில்டராகவோ அல்லது சிவில் இன்ஜினியராகவோ சமுதாயத்துக்கு பெரிய அந்தஸ்து அடைவாங்க. அதே மாதிரி நாட்டை பாதுகாக்கும் வீரமிக்க போலீஸ். போலீஸ் மட்டும் இல்லைங்க, குருன்னு எடுத்துட்டா சட்டத்துக்கு, சூரியன் எடுத்துக்கிட்டா அரசியல், செவ்வாயின்னு எடுத்துக்கிட்டா முப்படை தளபதியில் ஒரு ஆள் செவ்வாய். இந்த முப்படை தளபதியாக இருக்க பெரிய அந்தஸ்தாக இருக்கக்கூடியது செவ்வாய் தான். வீரமிக்க வேலை, அது இராணுவத்துக்கு தலைவிதி, இராணுவத்துலேயும் வேலை பார்ப்பாங்க. அங்கே இராணுவத்தில் கூட அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் நல்லா இருந்தது. இராணுவத்துலேயும் அந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலையில் பார்ப்பாங்க. துப்பாக்கி நெருப்பு தானே. இந்த சீருடை அணிந்து செய்யக்கூடிய பணிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். நிர்வாக அதிகாரிகள், பெரும்பாலும் நிர்வாக அதிகாரினா உங்களுக்கே தெரியும், ஒரு ஊரவே கட்டி காப்பாற்றக்கூடியவங்க. ஆக கலெக்டர் கூட எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி பெரிய பதவியில், உயர் பதவியில் 10ஆம் இடம்ங்கிறது உயர் பதவி. அந்த உயர் பதவியில் மிக முக்கியமான ஆவணங்கள் மற்றும் பத்திரங்களை பாதுகாக்கக்கூடிய அரசு ஆவண பொறுப்பாளர்களால் அத்தனை பாதுகாக்கக்கூடிய பதவியிலையும் இருந்து நாட்டை வழிநடத்தும் அத்தனை ராஜயோகத்தையும் இந்த செவ்வாய் அனுப்பிடுவார். செவ்வாயின கெட்டவர் இல்லைங்க, மங்களகாரகன். நாம் நெற்றியிலிடும் பொட்டு மங்களகரமாக இருக்குன்னு சொல்றோம்ல, பொட்டு வச்சோடனே. வடநாட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாயை தலையில் வச்சு கொண்டாடுவாங்க. செவ்வாய்க்கிழமை எல்லா வேலையும் செய்வாங்க. இங்கே செவ்வாயின கெட்டவன், சூரியனா கெட்டவன், ராகு வேதனை கெட்டவன், அதெல்லாம் எந்த கிரகம் கெட்ட கிரகம் இல்லைங்க. எந்த கிரகம் மறைவும் இல்லை, எதுவும் காணா போகலைங்க. நம்ம உடம்புல எல்லாம் இருக்கு. செவ்வாயெல்லாம் மறைகிறாருன்னா செவ்வாய் சதைக்கு காரகர். உடம்புல இருக்க சதை இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு காரகர். அவர் மறைஞ்சிட்டாருன்னா சதையே இல்லாமல் இருப்பீங்க. அதனால எந்த கிரகம் மறையாதுங்க. அந்த கிரகம் எந்த நட்சத்திரம் இருக்குன்னு பார்க்கணுங்க. இப்போ நம்ம இந்த செவ்வாய் பற்றி பார்த்தோம். இப்போ அதே 10வது வீட்டுக்கு ராகு பகவான் பாருங்க, ரொம்ப பிரம்மாண்டமான வேலை ராகுனா. இந்த 10 நீங்க எந்த லக்னமோ அந்த லக்னத்துக்கு 10வது வீடு பார்த்துக்குங்க. அந்த லக்னத்துக்கு 10வது வீடு உங்க ஜாதகத்திலேயே பாதாசாரம் எழுதியிருக்கும். அதுல லக்னத்துக்கு 10வது வீடு எந்த வீடு, அந்த வீட்டில் இருக்கிற நட்சத்திரம் எது நீங்களே பார்க்கலாம். இப்போ ராகு உபநட்சத்திரமா இருந்தால் என்ன செய்வார், அது விதி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ பிரம்மாண்டம், வெளிநாடு, ரசாயனம், எலக்ட்ரானிக், புகைப்படம், சினிமா தொழில், அரசாங்கத்தோட அணுசக்தி துறை, விண்வெளி ஆராய்ச்சி துறை, அரசாங்க உளவுத்துறை. பாருங்க ராகுனா எப்படி பாருங்க, எல்லாரும் பார்த்து பயப்படுறதா, ஆச்சரியப்படுறதா, கண்டுபிடிக்க முடியாத விஷயங்களை பூரா செய்கிறவங்க ராகு. மருந்து மற்றும் ரசாயன கட்டுப்பாட்டு துறையில் மிக ரகசியமான அரசு வேலை அமையும் உங்களுக்கு. உலகையே மிரட்டிக்கிட்டு இருக்க சாஃப்ட்வேர், செயற்கை நுண்ணறிவு, ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர், மொபைல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், இந்த தயாரிப்பு பூரா விற்கிறதுக்கோ தயாரிக்கிறதுக்கோ இந்த ராகுவோட அனுகிரகம் நிறைய வேணும். இப்போ சினிமாவில் ஒரு குத்துன உடனே அவர் போய் பாருங்க, டக்குனு ஒரு டாக்ஸி இருக்க கண்ணாலே சொல்லி உள்ள வந்துருவார். இங்கேருந்து கையிலேயும் குத்துறாரு, நம்ம குத்துனா விழுவாருங்களா? இது பிரம்மாண்டமாக தெரியுதா நம்மளுக்கு? இதை செய்கிறவரா ராகு. இதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு பார்க்குறதுக்கு நம்ம செய்ய முடியாது, பிரம்மாண்டமாக இருக்குது. அதுபோல் ராகு செய்வார் சினிமா துறையில். அந்த அதனால சினிமா துறையில் அனிமேஷன் கிராஃபிக்ஸ்னு சொல்லி ராகுவை சொல்லுவோம். ஃபோட்டோகிராஃபி, அனிமேஷன், கிராஃபிக்ஸு. அதே மாதிரி லெதர் பிஸ்னஸ், லெதர்னா தோல் சம்மந்தப்பட்டது. மணிப்பர்ஸ்லேருந்து எனக்கு நிறைய லெதரில் இருக்குது. அந்த தொழில் செய்கிறதோ அல்லது தயாரிப்பு பண்ணுறதோ, அப்புறம் பழைய இரும்பு மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை மறுசுழற்சி செய்கிற பெரிய ஸ்கிராப் பிஸ்னஸ் மூலமாக பெரிய அளவில் தொழில் அமையும் நண்பர்களே. உங்களுக்கு இந்த பழைய புதுசாக மாற்றுறது. அதேமாதிரி பிற மொழி மனிதர்கள் மூலமாகவும், அந்நிய தேசத்து மனிதர்கள் மூலமாகவும், வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாகவும் தொழில் அரசு வளர்ச்சியும் உலகளாவிய கௌரவம் அந்த உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா ராகு என்பது எப்பயுமே, ராகு கேது என்பது வெளிநாட்டு கிரகம் பொதுவாக சொல்லுவாங்க. அதுவும் இந்த நட்சத்திரத்திலோ அதை பொறுத்து அவர் வேலை செய்வார். நம்ம பொதுவான வெளிநாட்டு கிரகம் நம்ம நாட்டு கிரகம்லாம் கிடையாதுங்க. இப்படியே சொல்லிடுறாங்க, ராகு கிரகம் தான் அவர் ட்ரிங்க்ஸ் ஆடாமல் இருக்க மாட்டான்னு சொல்லி விட்டுறாங்க. ஜோசியர் சொன்னார், நான் ட்ரிங்க்ஸ் ஆக மாடாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லி அதனால சாப்பிடுறது. அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. ராகுனா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது கட்டாயமே கிடையாது. ராகு பகவான் அவன் ஜாதகத்தில் லக்னத்திற்கு கெடுதலான உபநட்சத்திரத்தோட ஜாயிண்ட் ஆகி இருந்தார்னா அவன் சாப்பிடுவேன், கெட்ட வழியில் போவேன். அந்த ராகு சம்மந்தப்பட்ட தொழிலை பூரா கெட்ட வழியில் போவேன். அதே ராகு லக்னத்திற்கு 1, 3, 5, 7, 9 இந்த மாதிரி பாவங்களோட தொடர்பு இருந்துச்சுன்னா அவன் அதே ராகு மூலியமாக நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு இருப்பார், உடல் ஆரோக்கியமாக வச்சுருப்பார். ஆக இந்த பிற மொழி மனிதர்கள் மூலமாகவும், அந்நிய தேசத்து மனிதர்கள் மூலமாகவும், வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாகவும் தொழில் அசிரதாக வளர்ச்சி அடையும். உங்களுக்கு அரசாங்கத்தின் மிக ரகசியமான சிறைச்சாலை அதிகாரிகள் அப்படியே இருப்பாங்க. குற்றவாளிகளை நிழல் போல தொடர்ந்து உளவுத்துறை அதிகாரிகள் பாருங்க, எப்படிப்பட்ட வேலைன்னு பாருங்க. இப்படி உயரிய பதவி உங்களுக்கு கிடைக்கும். பல நாடுகளில் மொழிகள் பேசி புரிய வைக்கும் மொழிபெயர்ப்பாளர்களாகவும் இருப்பாங்க. சர்வதேச அளவில் இயங்கும் அந்நிய நாட்டு பண வரவு செலவு மையங்கள் மற்றும் பன்னாட்டு வங்கிகள் போன்ற பெரிய பொறுப்பில் இருப்பாங்க. என்ன இவர் எல்லாம் இவ்வளவு விஷயம் சொல்லிட்டு இருக்காரு, 10ல் ராகு இருந்தால் எப்படி இருக்குமா? இல்லை, 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறது வேற. உங்கள் ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்காருன்னு கணினியில் போட்டு எந்த உபநட்சத்திரத்தில் இருக்கான்னு பார்க்கணும் நண்பர்களை. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையங்கள் மற்றும் உலகளாவிய பன்னாட்டு சந்தைகளும் வருமானம் வரும் உங்களுக்கு. பெரிய ஹாஸ்டல் அல்லது விடுதிகள் பராமரிக்கும் வார்டன் வேலை. மேடையில் வித்தைகள் காட்டுறாங்க பார்த்தீங்களா, இந்த வித்தைகள்லாம் காட்டி ஏமாற்றி மேஜிக் பேன் பண்ணி இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் அவங்க தாங்க, இந்த ராகுவோட தாங்க. அதுமாதிரி தோலில் செஞ்ச பூட்ஸ், நம்ம காலில் போடுற செருப்பு பூட்ஸ் தோலால் செய்யப்பட்டது, அதை தயாரிக்கிறவங்களும் இவங்க தான். இப்படி விசித்திரமான வேலைகள் பூரா ராகு பவன் செய்ய வைப்பாருங்க. தயவு செஞ்சு ஒரு முதலீடு போட்டு பிஸ்னஸ் பண்ணுறோம்னா ஒரு நல்ல ஜோதிடராக பார்த்து பிஸ்னஸ் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தொழிலை நல்லா முதல் தெரிஞ்சுக்குங்க. தெரியாததை செய்யாதீங்க. தெரியாத செஞ்சவன் கேட்டான், தெரிஞ்ச தொழிலை விற்றவனும் கேட்டான்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சு செய்யுங்க. ஒரு தொழிலை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜாதகத்தை பாருங்கள், உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தால் நல்ல ஜோசியர் அமைவார். அந்த அவர்கிட்ட பார்த்து அந்த தொழில் செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு தடவைக்கு 4 தடவை ஆலோசனை பண்ணுங்கள்.
ஜாதகத்தை மட்டும் பார்த்து சொல்கிறது ஜோதிட வேலை இல்லை. அந்த தொழில் செய்கிறதுக்கான வழியும் சொல்லணும் அவங்களுக்கு. அதனால் வயது முதிர்ந்த அனுபவம் மிக்க நல்ல ஜோதிடரை பார்த்து கேட்டு நீங்கள் தொழிலில் முதலீடு போடுறதுக்கு முன்னாடி ஆலோசனை செய்யுங்க. என்கிட்ட வந்து கேட்டு வந்துட்டு அழுதார் என்கிட்ட, சார் நான் இத்தனை லட்சம் நஷ்டமாயிடுச்சு. அப்போ அவர் அந்த திசை அப்படி இருக்குது, அவர் செய்யலை. யாருமே கெட்டவங்க இல்லைங்க, யாரும் திறமசாலி இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாரும் திறமசாலி தான். வாழ்க்கையில் பின்னோக்கி போனவங்க அனைவரும் திறமசாலி இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க செய்த கர்மா அந்த ஜாதக ரீதியாக அவங்களுக்கு அந்த நேரத்தில் அந்த சிந்தனையை கொடுத்து அந்த வழியில் போக வச்சு நஷ்டமடைய வைக்கும். அவங்கள உடனே நம்ம பின்னுக்கு தள்ளிடக்கூடாது. இதே ஒரு குடும்பத் தலைவன் கஷ்டப்படுறேன், தொழிலை விட்டுட்டாங்கன்னா அவங்கள மதிக்கவே மாட்டாங்க. 30 வருஷமா அவங்க சோறு போட்டிருப்பேன், கடைசியில் அவங்க மதிக்க மாட்டாங்க. இப்படி வாழ்க்கையில் மேடு பள்ளம் எல்லாமே வரும். அதனால் தயவு செஞ்சு எல்லாத்தையுமே சீர்தூக்கி சிந்திச்சு பார்த்து செய்யுங்க அப்படின்னு என்னுடைய அன்பான வேண்டுகோள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் நம்ம குரு, சனி, புதன் இந்த 3 கிரகங்கள் 10ஆம் பாவத்துக்கு உபநட்சத்திரமாக இருந்தால் அவங்க எப்படிப்பட்ட வாய்ப்பெல்லாம் கொடுப்பாங்க, நீங்கள் வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம், அவர் என்ன அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும் பார்ப்போம் நண்பர்களே. இறைவன் நல்லால் எல்லோரும் நன்றாக இருப்போம். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் இனி செய்ய போவர்களுக்கும் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.